அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. சத்தியவசன நிகழ்ச்சிக்காக, ஊழியங்களுக்காக, அந்த ஊழியத்தில் ஈடுபடுகிற கர்த்தருடைய ஊழியர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் செய்து வருகிறோம். நெகேமியா என்கிற அந்த பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தை நாம் தொடர் செய்தியாக நாம் கற்றுவர ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். நெகேமியா ஒரு தேவனுடைய மனிதர், ஜெப வீரர், நல்ல தலைவர் என்று சொல்லலாம். நெகேமியா வைத்து ஆண்டவர் இடிந்து போன எருசலேமின் அலங்கத்தை அவர் கட்டி எழுப்புவதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்டார். நெகேமியாவினுடைய ஒவ்வொரு அதிகாரங்களும் நமக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அதனுடைய தீர்வுகளையும் நல்ல கருத்துக்களையும் நமக்கு தருகிறது. இன்றைக்கு நாம் முக்கியமான ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அநேக சமயங்களிலே நம்முடைய கவனமானது திசை மாறிவிடுகிறது. கவனங்கள் திசை மாறும்போது நம்முடைய நோக்கங்கள் அங்கு மாறிவிடுகிறது. நம்முடைய மனித பலன்கள் குன்றி போய்விடுகிறது. நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம், எதற்காக அந்த பணியிலே இறங்கினோம் என்கிற காரியத்திலே திசை மாறி தவறான பாதைக்கு நாம் போய்விடுகிறோம். ஒரு வாலிபன் நன்றாக படிக்கிறவன், ஆனால் திடீரென்று அவனுடைய கவனங்கள் மற்ற காரியங்களில் திசை திருப்பப்பட்ட போது அவன் எடுக்க வேண்டிய மதிப்பெண்களிலே அவனுடைய வாழ்க்கையிலே மிகவும் குறைவு காணப்பட்டது. ஒரு கர்த்தருடைய ஊழியர், வல்லமையாய் ஊழியம் செய்தவர், திடீரென்று பொருட்கள் மேலும் ஆஸ்திகள் மேலும் கட்டடங்கள் மேலும் தன் கவனத்தை திருப்பிய பொழுது அவருடைய ஊழியமானது வல்லமை இழந்து சாட்சி குன்றி போனது. ஆகவே கவனங்கள் அநேக சமயங்களிலே திருப்பப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்கிற செய்தி என்ன? நம்முடைய கவனங்கள் எல்லாம் திசை திருப்பப்படும் பொழுது அதை எவ்வாறு மேற்கொள்வது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நெகேமியாவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அங்கே அநேக காரியங்கள் நெகேமியாவினுடைய அழைப்பு பணிக்கு அங்கே திசை திருப்பும்படியான சூழ்நிலையை விரோதிகள் கொண்டு வருகிறதை நெகேமியா 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தை பாருங்கள். நமக்கு போராட்டங்கள் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நெகேமியா 6ஆம் அதிகாரத்திலே அங்கே சாத்தானானவன், அந்த சாத்தான் மாத்திரமல்ல அவனுடைய மனிதர்கள், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தேவ ஜனத்தினுடைய விரோதிகள் அங்கே 2 காரியங்களை செய்தார்கள். ஒன்று பயம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8 வாசிக்கும் பொழுது அங்கே எவனை விழுங்கலாமோ என்று பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி வகை தேடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே ஒன்று பயம், இன்னொன்று சொல்ல வேண்டுமென்றால் நயவசனிப்பான அல்லது புகழுகிற ஒரு வார்த்தைகள். இந்த 2 காரியங்களினாலே சாத்தானானவன் மக்களை திசை திருப்புகிறான். ஒன்று பயத்தை உருவாக்குகிறான், இல்லாவிட்டால் நயவசிப்பான புகழ்ச்சியான வார்த்தைகளை கூறி மக்களை திசை திருப்ப முற்படுகிறான். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 14வது வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு ஒளியின் தூதனை போல பிசாசானவன் செயல்படுகிறதை
அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்குகிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11 பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அழைப்பு, உங்களுடைய பணி, உங்களுடைய எதிர்காலத்திலே உங்களுடைய வாழ்விலே அநேக காரியங்களை சாத்தானானவன், மனிதர்கள், உலகத்தினுடைய அமைப்புகள் நம்மை திசை திருப்பதற்கு அநேக முயற்சித்து அங்கே பலரை வெற்றி கொண்டு விடுகிறது. ஆனால் சிலரை வெற்றி கொள்ள முடியவில்லை. நெகேமியாவை எத்தனையோ கவனம் திருப்புகிற காரியங்கள் வந்தது. ஆனால் அவனை யாராலும் ஜெயங்கொள்ளாத அளவிற்கு தேவன் அவரை காத்தார். நெகேமியா 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் அதை 3 பகுதியாக நாம் பிரிக்கலாம். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 1 4 வசனங்களிலே அங்கே விரோதிகள், எதிரிகளின் சூழ்ச்சிகள் அங்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. நெகேமியா 6ஆம் அதிகாரம் 5 9 வாக்கியங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே அவமதிப்பு என்கிற ஒரு காரியத்தின் மூலமாய் விரோதிகள் செயல்படுவதை அங்கு விளக்கப்பட்டிருக்கிறது. நெகேமியா 6ஆம் அதிகாரம் 10 19 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே அநேக விதமான மிரட்டல்களை சத்ருவானவன் மூலமாய் நெகேமியாவுக்கு வருகிறதை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நெகேமியாவினுடைய கவனத்தை திருப்புவதற்கு அங்கு வந்த 3 காரியங்கள். 1 சூழ்ச்சி. நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 4 வசனங்களை வாசித்து பாருங்கள். அலங்கம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கட்டப்படுகிற அந்த காரியம் தடைபடவில்லை. இதை சன்பலாத், தொபியா அவருடைய கூட்டாளிகள் கண்டார்கள். ஆகவே என்ன செய்தார்கள் என்று சொன்னால், நெகேமியாவுக்கு ஆட்களை அனுப்பினார்கள். என்ன அனுப்பினார்கள் என்று சொன்னால், நாம் ஒருவரை ஒருவர் நாம் கலந்து உரையாட வாருங்கள் என்று சொல்லி நெகேமியாவுக்கு அழைப்பை கொடுத்தார்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்திலே ஓனோ என்கிற ஒரு பள்ளத்தாக்கிலே அங்கு வரும்படியாக அழைப்பு கொடுக்கிறார்கள். இதை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் இது பொலிட்டிக்கல் சாஃப்ட் பால் என்று சொல்லலாம். விரோதிகள் இப்போது நண்பர்களாக மாற விரும்புகிறார்கள். அது உண்மையான மாற்றம் அல்ல, அதிலே ஒரு வஞ்சகமான சூழ்நிலை வருகிறது. ஆகவே அவர்கள் விரோதிகளாக இருந்தவர்கள் இப்போது நாம் கலந்து உரையாடி பேசுவோம் என்று சொல்லி அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். அந்த ஓனோம் பள்ளத்தாக்கு என்பது ஒரு கடற்கரையான ஒரு நல்ல அருமையான ஒரு இடம். அந்த இடத்திலே உரையாடுவதற்கு, உடன்படிக்கை செய்வதற்கு அந்த விரோதிகள் அங்கே நெகேமியாவை அழைக்கிறார்கள். ஆனால் நெகேமியா அதை மறுக்கிறான். ஏனென்றால் நான் பெரிய ஆண்டவருக்கு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன், ஆகவே இந்த வேலையை விட்டுவிட்டு என்னால் வர முடியாது என்று சொல்கிறார். ஏன் இந்த விரோதிகள் அவனை பேச அழைக்கிறார்கள் என்றால், ஒன்று, அவனை எருசலேமிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். இரண்டாவது, அவ்வாறு ஓனோ இடத்திலே அவன் பேச வரும்போது அவனை சிறைபிடித்து விடலாம் என்கிற எண்ணத்திலே அவர்கள் திட்டமிட்டிருக்கலாம். இதையெல்லாம் தேவ மனிதனான நெகேமியா புரிந்து கொண்டு அதை மறுக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அல்லது கவனங்கள் திருப்பப்படுகிற நிலை வரும் பொழுது நெகேமியாவை போல மறுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அநேகர் அங்கே கவனம் திருப்பப்படும் போது அதற்கு இடம் கொடுத்து விழுந்து விடுகிறார்கள். ஆனால் இங்கே பாருங்கள், நெகேமியா அதை மறுத்து விடுகிறான். தேமா என்பவன் அந்த பிரபஞ்சத்து மேல் ஆசை வைத்து தேவனை விட்டு போய்விட்டான். ஆனால் பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலோ எத்தனையோ கவனம் திருப்புகிற காரியங்கள் வந்தாலும் கூட அதிலே அதை மறுத்து, அதை எதிர்த்து தன்னுடைய அர்ப்பணத்திலே உறுதியாயிருந்தார். ஆகவே விரோதிகள் நண்பர்களைப் போல நடிக்க முற்படுகிறார்கள், அதை மறுத்து விடுகிறார். இரண்டாவதாக, நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 5 9 வாக்கியங்களை வாசித்தால் அங்கே ஒரு அவமதிப்பான காரியங்களை அங்கு செய்கிறார்கள்.
முதலாவது சூழ்ச்சி செய்தார்கள், இப்பொழுது அவமதிப்பை செய்கிறார்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அங்கே 7வது வாக்கியத்திலே அந்த விரோதிகள் இப்போது இன்னொரு ஆயுதத்தை பயன்படுத்துகிறார்கள். அது என்ன? அவமதிப்பு. இதோ நீர் யூதருக்கு ராஜாவாக உம்மை எண்ணிக்கொள்கிறீர், நீர் யூதருக்கு ராஜா என்று சொல்லக்கூடிய தீர்க்கர்களை நீர் சம்பாதித்து கொண்டீர் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் பேசுகிறார்கள். முதலாவது நயவஞ்சமாய் பேசினார்கள், அதற்கு உடன்படவில்லை என்ற உடனே அவர்கள் அவமதிப்பை சொல்கிறார்கள். அங்கே நெகேமியா அதற்கு சொல்கிற ஒரு காரியம் என்ன காரியம் சொல்கிறான் என்று சொன்னால், நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். 8வது வாக்கியத்திலே சொல்கிறார், நீ சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினான். ஆகவே நெகேமியா அந்த அவமதிப்பான குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது அதை அவன் மறுக்கிறான். இரண்டாவதாக அவன் கர்த்தரிடத்திலே அவன் ஜெபம் செய்கிறான். நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஐ பாருங்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும் என்று அவன் ஜெபித்தான். ஆகவே அவமதிப்புகள் வரும்பொழுது ஒன்று என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மறுக்க வேண்டும், இரண்டாவது தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும், மூன்றாவது என்னவென்று சொன்னால் அவர்கள் அந்த நெகேமியாவும் அவனுடைய ஜனங்களும் ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த அலங்கம் கட்டுகிற பணியிலே திரும்பி அந்த பணியை செய்கிறார்கள். என் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே அவமதிப்பு வருகிறதா? அப்படி அவமதிப்புகள் ஆன குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது அதை மறுக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். இரண்டாவதாக மறுத்தால் போதாது, தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு பணியை நாம் முழு உற்சாகத்தோடு செய்ய அழைக்கப்படுகிறோம். ஆகவே நெகேமியாவினுடைய வாழ்க்கையிலே கவனத்தை திருப்புவதற்கு முதலாவது சூழ்ச்சியை விரோதிகள் செய்தார்கள், இரண்டாவது அவமதிப்பை செய்தார்கள் என்று சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக சூழ்ச்சி, இரண்டாவதாக அவமதிப்பு. இந்த அவமதிப்புகள் வரும்போது நெகேமியா சொல்கிற ஒரு காரியம் என்ன? இது உங்களுடைய மனோ ராஜ்யமே தவிர இது கற்பனை என்று சொல்கிறான். நீங்களே கற்பனையாய் எண்ணுகிறது அப்படி இல்லை என்பதை நெகேமியா மறுத்து விளக்குகிறதை அந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக நெகேமியாவினுடைய பணியிலே அங்கே கவனம் திருப்பப்படுவதற்கு அவர்கள் செய்கிற மூன்றாவது ஒரு அருமையான ஆயுதம் என்னவென்றால் மிரட்டல். ஒன்று அங்கே சூழ்ச்சி, இரண்டாவது அவமதிப்பு, மூன்றாவது மிரட்டல். அதாவது சூழ்ச்சி என்பது அங்கே அன்பான வார்த்தைகளை சொல்லி அழைக்கிறது. அதே சமயத்தில் அவமதிப்பு என்பது அநியாயமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர்களை அந்த நெகேமியாவை மிரட்டுவது. மூன்றாவது மிரட்டலாகும். இது நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் நீங்கள் 10 19 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த வசனங்களிலே அவர்கள் மிரட்டுகிறார்கள். என்ன மிரட்டுகிறார்கள்? 6ஆம் அதிகாரம் 10 பாருங்கள். அங்கே மெகுதோபேலின் குமாரனாகிய தெலையாவின் மகன் செமையா தன் வீட்டில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது நான் அவனிடத்திற்கு போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவரும் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் அங்கே தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம், வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்று சொன்னான். இந்த மனிதன் யார்? அவன் தன்னை அடைத்து கொண்டிருக்கிறான். இவன் ஒரு ஆன்மீக மனிதன். ஒருவேளை ஆன்மீக காரியத்திற்காக தன்னுடைய வீட்டிலே அவன் அடைபட்டு கொண்டிருக்கிறான். நெகேமியா அவனை காண செல்லும் பொழுது அந்த மனிதன் சொல்லுகிற வார்த்தை என்ன? உன்னை கொன்று போட்டு விடுவார்கள், உன்னை கொன்று போடுவதற்காக பிரயாசப்படுவார்கள், இந்த ராத்திரியிலே உன்னை கொன்று போட்டு விடுவார்கள். ஆகவே தேவாலயத்துக்குள்ளே நுழைந்து நானும் நீனும் நுழைந்து கொள்வோம், கதவை பூட்டிக்கொள்வோம் என்று சொல்கிறார். இது ஒரு விதமான மிரட்டல். இந்த மிரட்டலுக்கு நெகேமியா சொல்லுகிற ஒரு பதில் என்ன? நான் என்னை போன்ற மனிதன் இந்த காரியத்திலே ஓடி போவானோ என்று சொல்லி அதை அவன் மறுக்கிறான். அது மாத்திரமல்லாமல் நெகேமியா
ஆலயத்துக்குள்ளே நுழைவதோ அல்லது ஆலயத்துக்குள்ளே தங்கி அவன் பணி செய்வதோ ஒரு விதத்திலே முடியாத காரியம். ஏனென்றால் இவன் ஒரு ஆசாரியன் அல்ல. இவன் சொல்கிறான், பாதுகாப்புக்காக ஒருவேளை அந்த இடத்துக்கு போவது உகந்ததல்ல, சரியல்ல என்று சொல்கிறான். காரணம் என்னவென்றால், இந்த மனிதனை அந்த சன்பலா தொபியா என்பவர்கள் கூலி கொடுத்து கள்ளத்தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அவனை தூண்டியதை நெகேமியா அறிந்து கொண்டான். நெகேமியா ஒரு அருமையான ஒரு தலைவன். ஆகவே அங்கே மிரட்டல் வருகிறது. மிரட்டல் எப்படி வருகிறது? ஆன்மீக போர்வை உடுத்தின மனிதர்கள் வழியாக வருகிறது. நீங்கள் தீர்க்க தரிசனத்தை நம்பினால் பிசாசானவன் கள்ள தீர்க்கர்கள் மூலமாகவே உங்களை வஞ்சிக்க வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் சொப்பனத்தை நம்பினால் அங்கே பிசாசானவன் அநேகருடைய கள்ள சொப்பனங்கள் மூலமாய் உங்களை திசை திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நெகேமியா என்பவன், அந்த மனிதன் ஏன் இப்படி சொல்லுகிறான், என்ன அடிப்படையிலே சொல்லுகிறான், அதற்கு அடிப்படை காரணம் என்ன என்றால், சன்பலா தொபியா என்பவர்கள் கள்ளத்தீர்க்கதரிசனம் சொல்வதற்கு கூலி கொடுத்தார்கள் என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய விவேகம் என்பது மிக முக்கியமானது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிகளை பகுத்தறிகிறது என்பது மிக முக்கியமானது. ஆகவே பகுத்தறிகிற அந்த வர வேண்டும். எல்லாரையும் நாம் நம்புவது நல்லதல்ல. எல்லா காரியங்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்வது நல்லதல்ல. ஆவியானுடைய வெளிச்சத்திலே, வசன தெளிவிலே நம்முடைய வாழ்க்கையிலே அதை கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம். நெகேமியா இது கள்ள தீர்க்கதரிசனம் என்றும், இந்த கள்ள தீர்க்கதரிசனம் சொல்வதற்காக அவனுக்கு சன்பலா தொபியா என்பவன் கூலி கொடுத்தான் என்பதை அந்த நெகேமியா அறிந்து கொண்டான். நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். 14வது வாக்கியத்திலே அங்கே நொவோதியாள் என்கிற ஒரு பெண்ணையும் அங்கே கள்ளத்தீர்க்கதரிசனம் சொல்லும்படியாக அவர்கள் அனுப்பியதை அந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, அது மாத்திரமா? நெகேமியாவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த 6ஆம் அதிகாரத்திலே 17வது வாக்கியத்திலே யூதாவில் உள்ள மனிதர்கள் அங்கே தொபியாவுக்கு போகிறதும் வருதுமாயிருந்தார்கள். காரணம் என்ன? அங்குள்ள மனிதர்கள் அந்த சன்பலா தொபியா அந்த மக்களோடு சம்பந்தம் கலந்திருந்தார்கள். ஆகவே நெகேமியாவினுடைய நடவடிக்கைகளை, நெகேமியாவினுடைய செயல்களை, அங்கே நெகேமியாவோடு இருக்கிற அந்த யூத மக்களே அதை, அந்த செய்தியை விரோதிகளுக்கு கடத்துகிற அல்லது சொல்லுகிற மனிதர்களாக மாறியதை அந்த இடத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. இதை நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் 17-18 காண முடிகிறது. சரி, இந்த கவனம் திருப்புகிற காரியத்தை நெகேமியா எவ்வாறு மேற்கொண்டார்? முதலாவதாக அவன் yes to God's superiorities, ஆண்டவருடைய அந்த முதன்மையான பணிக்கு அவன் ஆம் என்று சொன்னான், முதலிடம் கொடுத்தான். கட்டுமான பணிதான் தேவன் தனக்கு கொடுத்த பணி. ஆகவே உடன்படிக்கை பண்ணுவதற்கு பேசுவதற்கோ அல்லது மற்ற காரியங்களை செயல்படுத்துவது தன்னுடைய பணி அல்ல என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவருடைய அந்த பணிக்கு அவன் முதலிடம் கொடுத்தான். இரண்டாவதாக அவனுடைய வாழ்க்கையிலே எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எல்லா கவனம் திருப்புகிற காரியங்களுக்கு அவன் இல்லை என்று சொன்னான். இந்த ஓனோ பள்ளத்தாக்கை குறித்து சொல்லும்போது ஓ என்று சொல்வார்கள். ஆகவே அந்த ஓனோ பள்ளத்தாக்கை அவன் மறுத்தது எல்லா கவனம் திருப்புகிற காரியத்திற்கு அவன் இல்லை என்று சொன்னான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் கூட சிலுவையிலே அவர் மரிப்பதற்கு முன்பாக, அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிற ஆரம்ப காலகட்டத்திலே அவருடைய ஜீவியத்திலே வனாந்தரத்திலே சாத்தான் சோதித்தான். ஆண்டவர் எந்த சோதனைக்கும் எஸ் என்று சொல்லவில்லை, ஆம் என்று சொல்லவில்லை, அவர் இல்லை என்றே சொன்னார். முதலாவது தேவனுடைய தெரிந்தெடுப்புக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது எல்லா கவனம் திருப்புகிற சோதனைக்கு மறுப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்ன? அவன் ஆண்டவரோடு எப்போதும் ஜெப நிலையிலே, ஜெபத்திலே அவன் தரித்திருந்ததை நாம் பார்க்க முடிகிறது.
அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என் கைகளை திடப்படுத்தியருளும். அவனுடைய பலன், அவனுடைய வல்லமை, அவனுடைய ஜெயம் எல்லாமே ஆண்டவரிடத்திலிருந்து இருப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இந்த செய்தியை கேட்கிற காண்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அழைப்பிலே, பணியிலே, உங்களுடைய காரியங்களிலே கவனம் திருப்புகிற சோதனையை சாத்தான், மனிதர்கள், உலகம் கொண்டு வரும் பொழுது நீங்கள் அதற்கு இல்லை என்று சொல்லுங்கள். ஆண்டவருடைய பணிக்கு முதலிடம் கொடுங்கள். மூன்றாவதாக ஆண்டவரை நோக்கி எப்போதும் ஜெபியுங்கள். அப்போது தேவன் உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதியும். எங்கள் ஜனங்களோடு தொடர்ந்து பேசும். அநேக சமயங்களிலே விசுவாசிகள், ஊழியர்கள், ஆண்டவரே, குடும்பத்தின் மக்கள் மத்தியிலே சாத்தானானவன் மனிதர்கள் வழியாக, சூழ்நிலைகள் வழியாக, உலகத்தினுடைய அநேக காரியங்கள் வழியாக கவனங்கள் திருப்பப்படுகிற நிலை வரும்போது அதை எதிர்த்து நெகேமியா ஜெயம் கொண்டது போல ஜெயங்கொள்வதற்கு எங்களுக்கு வலிமை தாரும், வல்லமை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.